சிம்பிளா, ஈஸியா 5 நிமிஷத்துல பருப்பு, காய்கறி இல்லாம நம்ம இட்லி குருமா பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்ல பண்ண போறோம். இது வந்து தோசை, ஊத்தப்பம், பணியாரத்துக்கும் நல்லாருக்கும். ஸோ நல்ல சூடான இட்லியில ஊத்தி சாப்பிடும்போது, தொண்டைக்கு இதமா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இருமல், சளி எல்லாம் கூட குணப்படுத்தும்னு சொல்லலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். சின்ன வெங்காயம், கேப்சிகம் கூட நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். தக்காளியும் நீங்க ஆட் பண்ணலாம். பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, அதுக்கப்புறமா மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள். நம்ம வந்து கரம் மசாலாலாம் இதுக்கு ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இது உடம்பு சரியில்லனா கூட நீங்க சாப்பிடலாம் இத வச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு மட்டுமே நமக்கு போதுமானது. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். இல்ல அப்டின்னா ஒரு டம்ளர்ல போட்டுட்டு கட்டி இல்லாம கரைச்சு அப்படியும் ஊத்தலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு, கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மீடியம் டூ ஹைலயே வச்சுட்டு பண்ணலாம். இது வந்து கொதிச்சு வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை வாசனை போகும். ஸோ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணலாம். இதுலயே வெஜிடபிள்ஸ் வேணும் அப்டின்னா, நீங்க உருளைக்கிழங்குலேருந்து ஆரம்பிச்சு மஷ்ரூம், பன்னீர் கூட ஆட் பண்ணலாம். இப்போ இது வந்து பச்சரிசி இட்லி. 4 கப் பச்சரிசி, 1 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் ஜவ்வரிசி இல்லன்னா அவல் போட்டுட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிடும். இந்த கிரேவி தின்னா தான் இருக்கும். நல்லா தாராளமா ஊத்தி சாப்பிடலாம்.